12th plus 2 Tamil Nadu State Board English Simplified. God sees the truth but waits. Leo Tolstoy. Small questions. Part 1. First small question. Chinna questions. Why did Akshanov's wife stop him from going to the fair? அந்த கண்காட்சி, அந்த வியாபார கண்காட்சி நடக்குதுல்ல, அவன் போகிறான்ல சந்தை, அந்த வியாபார சந்தைக்கு அங்கே போகிறதுக்கு அவன் ஒய்ஃபு தடுத்துருக்கு. அந்த அம்மா போக வேண்டாம் அப்படின்னு தடுத்துருக்காங்க. யார்? அக்ஷயனோவ் ஒய்ஃபு. ஏன் தடுத்தாங்க? அந்த ஃபேருக்கு போக வேண்டாம், அந்த வியாபார கண்காட்சிக்கு போக வேண்டாம்னு ஏன் தடுத்தாங்க அப்படின்னு. அக்ஷயனோவ்ஸ் ஒய்ஃப் ட்ரை டு ஸ்டாப் ஹிம் ஃப்ரம் கோயிங் டு த ஃபேர் பிகாஸ் அந்த அம்மா தடுத்துருக்கு. ஏன் தடுத்துருக்கு அப்படின்னா, ஷீ ஹேட் அ பேட் ட்ரீம் அபவுட் ஹிம். அக்ஷயனோவை பற்றின ஒரு கெட்ட கனவு கண்டுருச்சு அந்த அம்மா அன்றைக்கி நைட்டு. வென் யூ டுக் ஆஃப் யுவர் கேப், அந்த அம்மா சொல்லுது கனவில், நீங்கள் உங்கள் கேப்பு தலையில் இருக்க தொப்பியை எடுக்கும்போது, ஐ saw that your hair was quite grey, she said. நீங்கள் தொப்பியை கலட்டுறீங்க, ஆனால் பார்த்தா உங்கள் தலையெல்லாம் நரைச்சி போயிருக்குது, உங்கள் மண்டை ஃபுல்லும் நரைச்சிருச்சு, அந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. அதனால அந்த அம்மா நீங்கள் போக வேண்டாம், இந்த சகுனம் அபசகுனமாக தெரியுது எனக்கு மனசில், நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லியிருக்கு. ஆனால் அவன் கேட்கல, அதுதான் நேரம்ன்றது. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ஷயனோவ்ஸ் ஒய்ஃப்ஸ் ட்ரீம்? அக்ஷயனோவோட ஒய்ஃபோட கனவு எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வென் யூ டுக் ஆஃப் யுவர் கேப், அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் உங்கள் தொப்பியை கழட்டினோடனே, ஐ saw that your hair was quite grey, உங்கள் முடியெல்லாம் நரைச்சி போயிருக்கிறத நான் பார்த்தேன் கனவில் அப்படின்னு. திஸ் வாஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அக்ஷயனோவ்ஸ் ஒய்ஃப்ஸ் ட்ரீம். இதுதான் முக்கியத்துவமானது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, அதாவது இனி நம்ம சந்திக்கிறதுக்கு போது நம்ம வீட்டுக்காருக்கு ரொம்ப வயசாகிடும் அப்படின்ற மாதிரியானது ஒரு அறிகுறி முதலையே கனவுல வந்து தென்பட்டிருக்கு அந்த அம்மாவுக்கு. அதுதான் சொல்லியிருக்கு. வென் யூ டுக் ஆஃப் யுவர் கேப், உங்கள் தொப்பியை நீங்கள் கலட்டுறீங்க, ஐ saw that your hair was quite grey, உங்கள் தலையெல்லாம் நரைச்சி போயிருந்தது என் கனவில் அப்படின்னுக்கு. திஸ் வாஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அக்ஷயனோவ்ஸ் ஒய்ஃப்ஸ் ட்ரீம். அந்த அம்மாவோட கனவோட முக்கியத்துவமே இதுதான். ஸோ ஷி ட்ரை டு ஸ்டாப் ஹிம் ஃப்ரம் கோயிங் டு த ஃபேர். அதனால் அந்த அம்மா அந்த வியாபார கண்காட்சிக்கு போக வேண்டான்னு தடுத்துருக்கு. ஆனாலும் அக்ஷயனோவ் கேட்கலை. சரி, தேர்ட் கொஸ்டின். சி, வாட் மேட் அக்ஷயனோவ் லீவ் த இன் பிஃபோர் டான்? விடியறதுக்கு முன்னாடியே ஏன் அவன் வெள்ளனை கிளம்புனான்? அந்த விடுதியை விட்டு, அவன் தங்கியிருந்த விடுதியை விட்டு ஏன் சீக்கிரமே போனான் விடியறதுக்கு முன்னாடின்னு கேட்குறாங்க. விஷிங் டு ட்ராவல் வைல் இட் வாஸ் கூல். நல்லா வெயில் ஏறிடுச்சுன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும்ல, அதனால வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி நல்லா குழுன்னு ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் அதோட ரொம்ப நேரம் தூங்குகிற டைப்பு கிடையாது. அவன் விடிஞ்சும் தூங்குறவன் கிடையாது, வெள்ளனை எந்திரிக்கிற டைப்பு. அதனால் டக்குன்னு எந்திரிச்சிட்றான். விஷிங் டு ட்ராவல் வைல் இட் வாஸ் கூலாக இருக்கும்போதே ட்ராவல் பண்ணோம்னா ஜேர்னி நல்லாயிருக்கும், ப்ளீஸிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏர்லி இந்த மார்னிங் அக்ஷயனோவ் ரோஸ்ட் ஹிஸ் டிரைவர். அவன் டிரைவரை எழுப்பி விட்டான். பிஃபோர் டான், விடியறதுக்கு முன்னாடியே டிரைவரை எழுப்பி விட்டு, டோல்ட் ஹிம் டு புட் இன் த ஹார்சஸ் அண்ட் லெஃப்ட் த இன். அதனால் சீக்கிரம் குதிரையை பூட்டு நம்ம கிளம்பலாம் வெள்ளனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிரைவரை எழுப்பி குதிரையை பூட்டி டக்குன்னு சீக்கிரமாகவே கிளம்பிட்டான். எதுக்குன்னா குளிர்மையிலேயே போகணுன்றதுக்கு, வேறு தப்பான எண்ணம்லாம் இல்லை. ஆனால் அதுவே அவனுக்கு வினையாயிருச்சு. அடுத்து டி, வாட் வேர் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு அக்ஷயனோவ்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்? என்னென்ன சூழ்நிலையெல்லாம் அவனுக்கு பாதகமாக இருந்துச்சு, ஜெயிலுக்கு போகிறதுக்கான காரணமாகிடுச்சு அக்ஷயனோவுக்கு. அக்ஷயனோவ் லெஃப்ட் த இன் பிஃபோர் டான். விடியறதுக்கு முன்னாடியே அவன் அந்த விடுதியை விட்டு கிளம்பிட்டான். அது என்ன காரணம்னு அது என்ன நினைக்கிது போலீஸு? அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு நினைக்கிது. கொலையை பண்ணிவிட்டு காலங்காத்தால் விடியறதுக்கு முன்னாடியே ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸ் தப்பு கணக்கு போட்டுருச்சு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஃபவுண்ட் அ பிளட் ஸ்டெயின் நைஃப் இன் ஹிஸ் லக்கேஜ். அவனோட லக்கேஜில் ஒரு ரத்தம் தோய்ந்த கத்தி அவனோட பேக்கில் இருக்குது, அக்ஷயனோவ் பேக்கில். இது ரெண்டு போதாதா? இப்போ ரத்தம் தோய்ந்த கத்தி அவனோட பேக்கில் இருக்குது, அக்ஷயனோவ் பேக்கில். காலையில் விடியறதுக்கு முன்னாடியே அந்த விடுதியை விட்டு வெள்ளன போயிட்டான் அவன். அப்போ தப்பிச்சு போயிட்டான் அவன் அப்படின்னு நினைக்க தோண்டிடுச்சு. சரி, இ, வை டிட் அக்ஷயனோவ் கிவ் அப் சென்டிங் பெட்டிஷன்? அதாவது மனு கொடுத்துட்டே இருக்கணும், நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு கவர்னருக்கு மனு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை அவன் கொடுக்குறத நிறுத்திட்டான், கிவ் அப் விட்டுட்டான், அந்த மாதிரி பெட்டிஷன் அனுப்புகிறத. எதனால் அதை விட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. ஆஸ் இஸ் ஒய்ஃப் ஆல்சோ பிகான் டு சஸ்பெக்ட் ஹிம். அதாவது கடைசியில் அவன் ஒய்ஃப் அவனை பார்க்க வந்துச்சுல ஜெயிலில், அப்போ அந்த அம்மாவே சந்தேகப்பட்டு கேட்டுருச்சு, நீங்கள் அந்த கொலையை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி. அது அவனுக்கு மனசு தாங்கலை. ஏன்னா ஒய்ஃபு தான் நம்புவா, ஒய்ஃபு மட்டும்தான் நம்மளை நம்புவான்னு நினச்சான்.
அவளும் நம்ம நம்ம சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டனே அந்த மனசை விட்டுட்டான் அக்ஷயனவ் செட் இட் சீம்ஸ் தட் ஒன்லி காட் கேன் நோ த ட்ரூத். இதிலேருந்து என்ன தெரியுது? கடவுளுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். இட் இஸ் டு ஹிம் அலோன் வி மஸ்ட் அப்பீல். இனி நம்ம மனு கொடுக்குறதுனா கடவுள்கிட்ட மட்டும்தான் மனு கொடுக்கணும். ஏன்னா வேறு யாருக்குமே உண்மை தெரியலைல்ல, கடவுளுக்கு மட்டும்தானே உண்மை தெரியும். சேயிங் திஸ் அக்ஷயனவ் கேவ் அப் சென்டிங் பெட்டிஷன். இதை சொல்லிவிட்டு அவன் அதுக்கப்புறமும் கவர்னருக்கு மனு கொடுக்குறத நிறுத்திட்டான். இனிமேல் மனு கொடுத்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? அப்படி எழுதி படிங்கிற செல்லங்களா, ஈஸியாக இருக்குது எல்லாம், 1 word கொஸ்டின். சரியா? ஆல் த பெஸ்ட். கண்டினியூஷன் பார்க்கலாம்.